தமிழ்நாடு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஏற்கனவே வந்து எக்ஸாம் நடத்தியிருந்தாங்க. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து கிளிக் பண்ணி மாஸ்டர் கீ பார்க்குறது, எப்படி கிளிக் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ரெஸ்பான்ஸை கிளிக் பண்ணுறது. ஸோ இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு சிஎஸ் பொன் கார்த்திகேயன் சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக. ஸோ நிறையா PGTRB எல்லோரும் எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே அப்ஜெக்டிவ் ட்ராக்கரு எக்ஸாமினேஷன் வந்து February 12 20 வரைக்கும் நடந்துச்சு. மொத்தம் 16 செஷன் நடந்துச்சு. 2,13,859 கேண்டிடேட் மொத்தம் இதை எழுதியிருந்தாங்க 17 சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ இதில் என்ன பண்ணணுன்னா, இந்த லிங்க் நான் அந்த கீழே இருக்கிற அப்ஜெக்டிவ் ட்ராக்கர் லிங்க் தனியாக நான் இந்த வீடியோக்கு கீழே நான் போட்டுருந்தேன். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படியும் நான் வந்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொன்னது தான். உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் நம்பர்னால் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் நம்பர்னால் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே வந்து உங்கள் எக்ஸாம் ஹால் டிக்கெட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர்னு ஒன்று இருக்கும். ரோல் நம்பர் கிடையாது இது. நீங்கள் இன்னொரு நம்பர் இருக்கும் அந்த பக்கம், TRB PG அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் தான் நீங்கள் பண்ணணும். 21 PGன்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை போடாது. இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ உங்களோட ஹால் டிக்கெட் இப்படி தான் இருக்கும். ஃபார் பர்சனல் ரீசன் சில இம்பார்ட்டன்ட் பர்சனல் டீட்டெயிலை மட்டும் நான் வந்து எரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ரோல் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த நம்பர் தான் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணிங்க. அதை போட்டு ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் அது கிடையாது. 21 PGன்னு இருக்கும். அது இல்லை. இந்த என்ரோல் நம்பர்னு இந்த இடத்துல ஒன்று இருக்கு இல்லையா, TRB PGன்னு, அந்த என்ரோல் நம்பரை தான் நீங்கள் அப்போ அங்கே டைப் பண்ணணும். ஸோ அதை டைப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடுத்தது ஃபர்தராக உள்ளே போகணும். ஸோ எல்லாருமே வந்து என்ரோல் நம்பர், இந்த TRB PG அப்படின்னு இருக்கிற நம்பரை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி நேராக உள்ளே கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது அந்த நம்பரை, ரிஜிஸ்டர் நம்பரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் டேட்டா. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கு கீழே இருந்தால் வியூ ரெஸ்பான்ஸ் ஷீட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த லிங்க்கை தான் வந்து மேலே இந்த இடத்துல கிளிக் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த மேலே கொடுத்துருக்கிற லிங்க் வந்து அதுதான். இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக இப்போ அப்ஜெக்டிவ் ட்ராக்கர் மாஸ்டர் கீயே வேணும் அப்படின்னா, அப்ஜெக்டிவ் ட்ராக்கர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்த ஆன்சர் கீ தெரியும். இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டு வியூ ஆன்சர்ஸ்க்கு ஷீட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அது இருக்கும். இப்போது எடுத்த உடனே நீங்கள் வந்து இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கிளிக் பண்ணுவீங்க. அப்புறம் செலக்ட் ஒரு டேட் ஆஃப் பர்த். ஸோ அதுக்கான இதை வந்து நான் இப்போ காட்டுறேன். இப்போ டேட் ஆஃப் பர்த்து, அடுத்தது செலக்ட் டேட்டா எக்ஸாமினேஷன், செலக்ட் பேட்ச்சு, அப்புறம் கேப்சா லெட்டர்ஸ் அண்ட் கிளிக் சப்மிட், ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்புறம் வியூ அட்டெம்ப்டட் கொஸ்டின். ஸோ இதை வந்து இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த லேப்பில் போட்டிருந்ததை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த லிங்க்கை நீங்கள் லாகின் பண்ணி அந்த இது கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் நம்பர், உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் நான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, TRB PG அப்படிங்கிற நம்பரை மட்டும் இதில் நீங்கள் போடணும். அடுத்தது செலக்ட் டேட் ஆஃப் பர்த். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேலண்டரை கிளிக் பண்ணாலே வருஷம், அந்த மந்த்து, டேட்டு வரும். அந்த உங்களோட நீங்கள் ரெகனைஸ் அப்ளை பண்ணும்போது என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருந்தீங்களோ அதே கொடுங்க. சில பேருக்கு டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன். இல்லைனா அஃபிஷியல் நம்பர் கொடுத்துருங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா என்றைக்கு டேட்டு உங்களுக்கு நடந்துச்சு, ஹால் டிக்கெட்லேயே உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் அந்த டேட் வந்து டென்டேட்டிவாக அது வரும். அந்த டேட்டை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பேட்ச்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மார்னிங் பேட்சாக இருக்கும், சில பேருக்கு ஆஃப்டர்நூன் பேட்சாக இருக்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் என்டர் த டெக்ஸ்ட் ஷோன், இது கேப்சா லெட்டர்ஸ். இதில் என்ன லெட்டர்ஸ் இருக்கோ, கேப்ஸ்லனா கேப்ஸ். இப்போ எஃப்க்கு ஸ்மால் லெட்டர் இருக்குன்னா ஸ்மால் லெட்டரில் தான் இங்கே கொடுக்கணும். ஆர் கேப்ஸில் இருக்குது, ஆர் கேப்ஸில் கொடுக்கணும். மற்றதெல்லாம் இந்த கேப்ஸ் லெட்டர் கேஸ் சென்சிட்டிவ் இது கரெக்டாக கொடுத்துருங்க. அதே மாதிரி இதில் இங்கே ரிஜிஸ்டர் நம்பர்லேயும் அப்படி தான். 21 PGன்னு கொடுத்தீங்கன்னா PG அப்படிங்கிறது வந்து கேப்ஸில் இருக்கும். அதையும் நீங்கள் கேப்ஸில் தான் கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்து முடிச்சுட்டு அடுத்தது கீழே சப்மிட்னு இருக்கும். அந்த சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களை இண்டிகேட் பண்ணி உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, உங்கள் கேண்டிடேட் நேம் கொடுத்துருப்பாங்க, என்னைக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க, எந்த எக்ஸாம் சப்ஜெக்ட் எழுதுனீங்களோ அது கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் கொஸ்டின் பேப்பர் வியூ, செலக்டட் ஆன்சர் இஸ் மார்க்ட் சூஷன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் இதில் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ரெக்கார்டு, டிரான்ஸ்கிரிப்ட் இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபியூச்சர் இதுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அட்டெம்ப்டட் கொஸ்டின் ஒன்று இருக்கும். இது எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டின். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். PDF உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன்,
உங்களுக்கு இப்படி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பிடிஎஃப்னா இந்த ரைட் கார்னரில் இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணி பிரிண்டர் இருந்துச்சுன்னா பிரிண்டர் கொடுத்து நீங்கள் ஒரு ஆப்ஷன் வெளில எடுத்துங்க. ஒரு இது வந்து சாஃப்ட் காப்பிக்கு வச்சுக்கோங்க. இந்த டவுன்லோடுங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி அதை பிடிஎஃபாக உங்களோட சிஸ்டத்துக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். இது உங்கள் ரெஸ்பான்ஸ், நீங்கள் என்னென்ன கொஷின் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கிறது. அடுத்தது இதே லிங்க்கில் வந்து கீழே அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நீங்கள் வந்து ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட் மட்டும்தான் பார்க்கலாம். ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்படி பார்க்கணும், அப்ஜெக்ட் உங்களோட மொத்த ஆன்சர் கீ பார்க்கணுன்னா அது இதில் தான் பார்க்கணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் என்ன நடக்கும்னா, ஒரு பாக்ஸ் ஆஸ் யூஷுவலாக ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் வரும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் மாஸ்டர் கொஷின் பேப்பரை பார்க்கலாம். அதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்ணணுன்னா அதில் நீங்கள் எந்த கொஷின் வேணுமோ அதை அப்ஜெக்ஷன் பண்ணி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை கிளிக் கொடுத்து சேவ் கொடுக்கலாம், சப்மிட் அப்படிங்கிறது. இப்போ இதை கிளிக் பண்ணால் என்ன ஆகுங்கிறத இப்போ சொல்கிறேன். ஸோ எகைன் இதே மாதிரி தான் மறுபடியும் நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் போடணும். இந்த 21 PGன்னு இருக்கிறத போடாமல் TRB PGன்னு இருக்கிறத மட்டும் இதில் போடுங்க. மறுபடியும் டேட் ஆஃப் செலக்ட் டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள். எந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கிளிக் பண்ணுங்கள், செஷனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி வழக்கம் போல் இதில் கேப்ஷன் நம்பர்ஸ் போடுங்க. கேப்ஸ் இருக்கணும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், W கேப்ஸில் இருக்குது, U கேப்ஸில் இருக்குது, இங்கே எப்படி போட்டுருங்க, K கேப்ஸில் இருக்குது. மற்றபடி Uயும் Fவும் வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது. அதை அப்படி போட்டு சப்மிட் கொடுக்கணும். இப்போ சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு விண்டோ வரும். நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பரில் என்ன கொடுத்துருந்தீங்களோ அதுக்கு வந்து ஒரு ஓடிபி உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து அனுப்புவோம். 2 நிமிஷம், அதாவது 3 நிமிஷம் உங்களுக்கு இதுக்கு டைம். அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஓடிபி போடணும். இல்லைனா மறுபடியும் ரைட்டில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ரீசெண்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஓடிபி கொடுக்கும். ஓடிபியை நீங்கள் இதை போட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீன் வரும்போது உங்கள் என்ன ரிஜிஸ்டர் நம்பருக்கு கொடுத்து மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு தான் ஓடிபி வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், உங்கள் நேமு, என்ன செஷனுங்கிறது இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த கொஷின் பேப்பரில் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறத வந்து க்ரீனில் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். அது க்ரீனில் அது வந்து உங்களுக்கு ஹைலைட்டாக அது வேறு கலரில் தெரியும். அதே மாதிரி கொஷின் பேப்பர் மாஸ்டர் கீ நம்பர் வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணால் கொஷின் நம்பர்னுங்கிற ஃபீல்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன டைப் ஆஃப் அப்ஜெக்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மல்டிபிள் ஆன்சர் கொஸ்டினில் ஏதாவது ராங் ஆன்சர் இருந்துச்சுன்னா அதில் கரெக்ட் ஆன்சர் என்னங்கிறத எவிடன்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கேண்டிடேட் வந்து அப்ஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குற ஃபைல் எல்லாமே 2 MB சைஸ்க்கு கம்மியாக தான் இருக்கணும். ஆன்லைனில் தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட் பட்டனை கிளிக் பண்ணி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அப்ஜெக்ஷன் வந்து ஏதாவது ரைஸ் பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினில் ஆல்டர்னேட்டிவ் இருந்துச்சுன்னா அதையும் கொடுக்கலாம். அப்ஜெக்ஷன் சப்மிட்டட் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஃபார் ஃபர்தர் ரெக்கார்ட் ஸ்க்ரீன்ஷாட்டாக பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சுங்க. ராங் ஆன்சருக்கு எந்த இதுக்கும் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா கடைசியில் டிக்ளரேஷன் ஐ ஹேவ் ரீட் அண்டர்ஸ்டாண்ட் அபோவ் த இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறத வந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு தான் வியூ மாஸ்டர் கொஷின் பேப்பர் நீங்கள் கொடுக்கலாம். மாஸ்டர் கொஷின் பேப்பர் கிளிக் பண்ணிங்கன்னா அது தனியாக அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஆன்சர் கீ. ஸோ மாஸ்டர் கொஷின் பேப்பர் உங்களுக்கு இப்படி தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன மேஜரோ அது என்ன ஃபுல்லாக உங்களுக்கு வரும் அந்த செஷனுக்கு ஏற்ற மாதிரி. இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த ஒன்று பிரிண்ட் அவுட் இருந்துச்சுன்னா பிரிண்டரில் கிளிக் பண்ணி போட்டுங்க. ஒரு இது வந்து ஆன்லைனில் நீங்கள் வச்சுக்கோங்க, ஆஃப்லைனில் இப்போ பேப்பராக வச்சுக்கோங்கன்னா பிரிண்ட் அவுட் இந்த டவுன்லோடுங்கிறது ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் சிஸ்டத்துலேயோ இல்லை உங்களோடதுலையோ நீங்கள் லேப்டாப்லேயோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க ஃபார் ஃபர்தர் ரெஃபரன்ஸ். உங்களுக்கு இந்த 2 இதுக்கான லிங்க்கு இந்த வீடியோவுக்கு நாங்கள் கீழே போடுறோம். நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய பேருக்கு ஏதாவது டவுட்னால் நீங்கள் அதில் போடுங்க. நிறைய பேருக்கு இதை சஜஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உண்மையிலேயே இது எஜுகேஷன் சேனலுங்கிறதுனால அதிக வியூஸ் வந்து நிச்சயமாக வாங்காது. ஃபார் த கைண்ட் இன்ஃபர்மேஷனுக்காக தான் நாங்கள் இதை பண்ணுறோமே தவிர ஃபார் எனி அதர் வேறு எதாவது பெனிஃபிட்டுக்கெலாம் நாங்கள் நிச்சயமாக பண்ணுறதில்ல. அதனால் வந்து யாரெல்லாம் இப்போ நீங்கள் கொஷின் பேப்பர் தேடுறீங்க இல்லை மாஸ்டர் கீ தேடுறீங்க அப்படின்னா சடன்லி நீங்கள் நம்ம வீடியோஸை பாருங்கள். நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். CS பொன் கார்த்திகேயன் சேனல். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ரிசல்ட்ஸ். ஆன்சர் கீ டு வாழ்த்துக்கள். CS பொன் கார்த்திகேயன் சேனல் வாழ்த்துக்களுடன் கிளம்புறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.